கொல்லூர் மூகாம்பி. அங்கே போய் தான் பூஜை பண்ணிட்டு தான் வந்து எம்ஜிஆர் பதவி ஏற்றார். எம்ஜிஆர் நடுவில் தான் கொஞ்ச நாள் நாத்திகராக இருந்தார், கலைஞர் பேச்சை கேட்டு. அப்புறம் அந்த நாத்திகன்றது வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நாத்திகம். அது நம்முடைய நீண்ட பாரம்பரிய டிஎன்ஏல மரபியல் ரீதியாக ஊறி இருக்கும்ல, பயம் வந்தால் கடவுளை தேடணும்னு. அது வரும்பொழுது எம்ஜிஆர் மீண்டும் ஆத்திகராக மாறிட்டார். மார்க்சிய விஞ்ஞானம் இல்லை விஞ்ஞான ரீதியாக நீங்கள் நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த காலத்துலேயும் மாற மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தீக்கால இருக்கிறவங்க கூட பல பேர் வீட்டில் பட்ட அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலே பார்த்துருக்கேன் நான். வெளியில் தோல் அவன் தான் ரொம்ப உயரியமாக பேசுவான், கிண்டல் பண்ணுவான் கடவுள் நம்புறவங்கலாம். உண்மையான நாத்திகன் வந்து கண்டுக்கவே மாட்டான். அவன் வரலாம் வேலையை பார்ப்பான், திருநீர் கொடுத்தா அவங்க நெத்தியில் வச்சா கூட வாங்கிக்குவான். இந்த கோயிலுக்குள்ளே போய் பருவட்டம் கட்டிக்கிறது, அப்புறம் அழிச்சிட்டு நான் வந்து வேர்வையை தொலைச்சேன்ற உருட்டுறதுலாம் பயந்து போன ஆத்திகவாதிகள் இந்த இதுதான். இப்போ திருமாவளவன்லாம் கேட்டிங்கன்னா ஒரு நாத்திகவாதியான்னு எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. கலைஞர் தான் உண்மையான நாத்திகவாதி. ஜெயிச்சதை கூட என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் பார்த்து ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துட்டாரு கடைசி டைமில். அந்த டைமில் அதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் மாற்றி போடனா மாற்றி போட்டுருவாங்க. அது ஒன்றும் தேர்தல் அதிகாரி யார் இவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு பிறகு தான் எல்லாமே அவங்க கையில் ஒரு இதுவாக போச்சு அது.